Taste the Daily. வணக்கம் அருண். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்து கொண்டு இருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளரும் வருங்கால மக்களின் முதல்வரும் நம்பிக்கை நட்சத்திரமுமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு மேட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதி பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சரும் கழக அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக தொண்டர்களும் உற்சாகமாக எழுச்சி வரவேற்பை அளித்து வருவதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த எழுச்சி பயணத்தில் மக்களிடையே மிகப்பெரிய இது ஒரு புரட்சி பயணமாக மாறி உள்ளது மக்களிடையே என்றால் அது மிகையாகாது அருண். ஏனென்றால் தற்பொழுது எங்கெங்கு பார்ப்பினும் நாம் வெறும் மக்களின் தலைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய அளவிற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் செல்லும் இடமெல்லாம் மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய வரவேற்பை அளித்து வருவதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்த 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் கழக பொதுச் செயலாளரும் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் தமிழகத்தின் நாளைய முதல்வருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேட்டுப்பாளையம் தங்கும் விடுதி சென்றடைந்து அங்கிருந்து எழுச்சி பயணமாக புரட்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். முதல் கட்டமாக அங்கிருந்து புறப்படக்கூடிய எழுச்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலாக குன்னூர் பகுதியில் மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதைத் தொடர்ந்து உதகை, அதாவது மலைகளின் அரசி உதகை மண்டலம் தமிழகத்தின் வருங்கால முதல்வரை வரவேற்பதற்காக மிகப்பெரிய அளவில் வானளாவிய அளவில் பொதுமக்களும் தொண்டர்களும் அங்கு குவிந்து காத்து இருக்கின்றார்கள். உதகமண்டலம் பகுதியில் எழுச்சி பரப்புரை மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க மலைவாழ் மக்கள், தோடார் இன மக்கள் மற்றும் படுகாசின மக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள், அங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்கள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கூறி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பரப்புரை மேற்கொள்ளவும் இது போன்ற ஏழை எளிய மக்களை நேரில் சந்திக்கவும் உள்ளார். இந்த எழுச்சி பயணமானது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு புரட்சி பயணமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், தொடர்ந்து எடப்பாடியாரை வரவேற்பதற்காக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த 2 நாள் சுற்றுப்பயணம் மலைகளின் அரசி உதகமண்டலமானது நாளைய முதல்வரை வரவேற்க திருவிழா கோலம் பூண்டு தற்பொழுது இவரை விழிமேல் வழி வைத்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், சசிகுமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.